விநாயகரை கரைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. விநாயகரை தூக்கிட்டு வராங்க பாருங்கள். விநாயகர் நினச்சிட்டு இருப்பார், 2 நாளாக எனக்கு சக்கரை பொங்கல் வடை பாயாசம்னு வச்சு படைச்சிங்களேடா, என்னை போய் 3ஆவது நாள் தண்ணியில் போய் முக்க போகிறீங்களேடான்ட்டு ரொம்ப ஃபீலிங்கில் போகிறாருங்க. பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்கன்ட்டு. பசங்க லைஃப்னாலே ஒரு கெத்து தான் இல்லைங்க. நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்சா டான்ஸ் ஆடலாம், நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். செம்ம ஜாலிங்க பசங்கனாலே. சொல்லுவாங்க நிறைய பேர் லைஃப், நான் சொல்லலை, இந்த ஒரு சில இதில் சொல்கிறேன். இந்த என்னது திருவிழா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் சொல்கிறேன். அவங்க பாருங்கள் தூக்கிட்டு போகிறாங்க கடலில் முக்கிறதுக்கு. உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் பண்ணுவாங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் எப்படி நடக்குது மட்டும் பாருங்களேன். பாவம், ஆனால் விநாயகர் என்ன நினைக்கிறாரோ. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ தள்ளி விட்டதுக்கப்புறம் விநாயகர் நிலைமையை மட்டும் பாருங்களேன். அவரை கை தனியாக காலு தனியாக தனித்தனியாக பாட்டெல்லாம் பிரிச்சிருவாங்க பாருங்களாங்க. நீங்களும் உங்கள் ஊர்லேயும் இந்தமாரி தான் விநாயகரை போட்டு குடும்பப்படுத்துவாங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நாங்கள் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் சேனலை. கொஞ்சம் எங்களுக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் புது புது வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸுக்கும் வியூஸ் வர மாட்டுது. என்ன மாதிரி ஷார்ட்ஸ் போடணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறோம். பாய்ங்க.